இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ நம்ம கௌதம், இலக்கியா இவங்க 2 பேரும் தங்கியிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, அடுத்ததா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி, இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸோட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ அவங்க 2 பேரையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தா தான், அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரமாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மன உடைச்சல் ஆளாகி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பிச்சை தான் எடுப்பாங்க. அதனால அவங்க வளர்ந்து வந்துரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே நம்ம கௌதம், இலக்கியாவோட புது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி குடுத்து, அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம கௌதம் லேசுப்பட்டவரே கிடையாது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு, பால் காய்ச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கிடைச்சாச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியா சாப்பிடலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா 1 மாசம் வரைக்கும் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலன்னா இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதுலேருந்து, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ண முடியாது கௌதம். ஏன்னா இருந்தது எல்லாத்தையுமே நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனமா குடும்பத்த ரன் பண்ணணும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு நம்ம இலக்கியா அதாவது கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சரிதான் இலக்கியா அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல தான் இந்த எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுத்தா அப்படின்னா, இந்த அஞ்சலியோட ரகசியங்கள் வெளிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறான். இப்போ எஸ்எஸ்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்டயும், கௌதம் கிட்டயும், "ஐயோ! என்னது உங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சின்னசாயி போச்சு. நீங்க எவ்ளோ பெரிய மாளிகையில இருந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னா இவ்ளோ சின்ன வீட்ல ஒரு ஏசி இல்ல, ஒரு ஃபேன் இல்ல. எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தங்க போறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இங்க தாக்கு பிடிக்குவீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் உன்ன விட்டுட்டு ஓடி போயிருவான். ஏன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குடும்பத்தில, அது மட்டும் இல்லாம ஏசி வீட்ல வாழ்ந்தவன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னையும் விட்டுட்டு அவன் போறதுக்கு தயாராகிடுவான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் நம்ம கௌதமுக்கு பயங்கர கோவம் வந்தது மட்டும் இல்லாம, இந்த எஸ்எஸ்கே சொல்றான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்க போயிட்டு வேலை தேடி அலைஞ்சாலுமே கூட, எல்லா இடத்துலயுமே நான் வந்து நிப்பேன். என்னால தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு தெரிய வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, எஸ்எஸ்கே உன்னோட டைரியில வந்து நீ குறிச்சு வச்சுக்கோ. நீ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்ட. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன வேலையா கூட இருக்கட்டும், அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு தான் நெனச்சேன். ஆனா, நீ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தைரியமா என்கிட்ட வந்து சவால் விட்டியோ, இன்னும் எண்ணி 1 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கம்பெனிய அதாவது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட கம்பெனி முதல் இடத்துல இருந்துட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி இப்போ இலக்கியாவோட பேர்ல ஒரு கம்பெனிய ஸ்டார்ட் பண்றேன். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 மாசத்துக்குள்ள முதல் இடத்த பிடிக்கும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதம் சவால் விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.